அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 10க்கு 10 அளவுள்ள ஒரு வெட்டிங் பேனர். இதுதான் அந்த பேனர். இந்த பேனர் தான் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். சரிங்களா? எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துருவோம். நம்ம இது ஒரு மேரேஜுக்காக நம்ம ரெடி பண்ணக்கூடிய பேனர். இது பிரிண்ட்லாம் போட்டாச்சு. இதோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 10x10 300 ரெசல்யூஷன். ஓகேங்களா? ஹைட்டு 10 வித்து 10 300 ரெசல்யூஷன் ஆர்ஜிபி மோடில் ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம இதில் இம்போர்ட் பண்ணிக்குவோம். எல்லாமே தனித்தனியான ஒரு ஃபோட்டோ தான். எப்படி நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். வந்து கிறிஸ்டின் அவங்க இந்த ரிலீஜியன் சம்மந்தமான அடித்தக்கூடிய பேனர் இது. மற்றபடி இந்த மெசேஜ் எல்லாத்தையும் நம்ம இதில் கொண்டு வந்து வச்சுக்கலாம். உங்கள் நேமு, டீட்டெயில், மற்ற டீட்டெயில் எல்லாமே. ஓகேங்களா? ஓகே. இந்த டெக்ஸ்ட்டு எங்கள் மாமா வீட்டு திருமண விழாவிற்கு வருகை தரும் உங்கள் அனைவரையும் வருகை என வரவேற்கிறோம் அப்படின்னு கண்டென்ட்டு. இதை வந்து நான் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். இது தனி ஒரு மேலே வந்து நார்மலாக இப்படி இருந்துச்சு. நம்ம வந்து பேக்ரவுண்டு ஆட் பண்ணி இந்த மாதிரி எஃபெக்ட் கொண்டு வந்து வச்சுருக்கோம். சரிங்களா? ஒரு சின்ன ஐடியா தான். பாருங்கள் எப்படி நம்ம பேனர் செட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இந்த ஃபோட்டோஸ் இங்கே இந்த அளவு ஃபஸ்ட்டு இப்படி இருந்துச்சு சாமி. அதுக்கு பிறகு நம்ம இப்படி கொண்டு வந்து வச்சுருக்கோம். அவங்க இன்னொரு பொண்ணு பையன் அவங்களோட பேரண்ட்டை போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக வேண்டி நம்ம அந்த மாதிரி வச்சுருக்கோம். பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோஸ் வந்து நம்ம ஃப்ரெண்டு கொண்டு வந்துக்கலாம். உங்களை இந்த அளவு வச்சுக்கிறேன். ஓகே. இந்த இடம் கொஞ்சம் கேப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி மெசேஜ் வச்சுருக்கோம். இப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் ரொம்ப கேப்பாக இருக்குது. அவங்க வேறு எதுவும் கண்டென்ட் எதுவும் போட வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரெண்டு கொண்டு வந்துக்கிறேன். இப்போ இந்த பையனோட ஹேருக்கு மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணியிருந்தோம். பிளாக்கு ஆட் பண்ணி நார்மலாக கலர் கரெக்ஷன் பண்ணதுக்கு பிறகு உள்ளது முன்னாடி உள்ளது. இது வந்து ஹேர் கலர் அப்ளை பண்ணதுக்கு பிறகு உள்ளது. ஓகேங்களா? ஓகே. கண்ட்ரோல் 0. இப்போ வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நார்மலாக இருந்தால் எப்படி இருக்கும். இந்த பேக்ரவுண்டை நான் இப்படி ஆட் பண்ணேன். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு போகும்போது இந்த மாதிரி டபுள் ஐக்கான் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லேயர் வந்து வெளியில் வந்துடும் அந்த மாதிரி. ஓகேங்களா? லிங்க் பண்ணியிருக்கனால உங்களுக்கு இப்படி தெரியுது. நார்மலாக இப்படி இருந்துச்சு. இதை வந்து மேலே வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணி ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஆல்ட்டு G கொடுத்தோம்னா இந்த பேக்ரவுண்டு அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிடும். ஓகேங்களா? போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணிக்கிறேன். போனதுக்கு பிறகு உள்ளது இந்த எஃபெக்ட்டு. போனதுக்கு பிறகு உள்ளது இது வந்து நார்மலாக உள்ள எஃபெக்ட். ஓகே. இப்போ வந்து இதை ரெண்டுத்தையும் நான் லிங்க் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் 0 எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்டு வந்து செட் பண்ணணும். ஓகேங்களா? இதில் வந்து இந்த இடம் ரொம்ப காலியாக இருக்குது, எம்டியாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி இடம்லாம் இதை மாதிரி இருந்தால் ஒரு நார்மலாக இருக்கும். இதில் ஏதோ ஒரு டிசைன் வந்து ஆட் பண்ணலாங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஃப்ளிப்பை வந்து நெட்டில் இருந்து டவுன்லோடு பண்ணது. ஓகே. இப்போ இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இது வரைக்கும் தான் இருந்துச்சு. இதோட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. கண்ட்ரோல் D போட்டு இந்த அளவில் எடுத்துகிட்டு வந்து நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு பிறகு இதை கொஞ்சம் இந்த அளவில் வச்சுக்குவோம். வைக்கும்போது இதை கொஞ்சம் இந்த டெக்ஸ்ட்டை கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கிறேன். அப்படி
ஓகே, இப்போ வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து பேக்ரவுண்டை மட்டும் செட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒர்க்கு கம்ப்ளீட்டு. இது வந்து ஒரு பேக்ரவுண்டு, இது வந்து ஒரு பேக்ரவுண்ட், 2 பேக்ரவுண்டு. ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக்ரவுண்டு கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு லைட் கலர் ஒன்று இருக்குது. ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் இந்த மாதிரி ஒரு கலரு நார்மலாக இருக்கும்போது. ஓகே, இப்போ வந்து ஹைட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. வந்து இது நார்மலாக உள்ள ஒரு இமேஜ், இந்த ஃப்ளவர் இமேஜ் தேவையில்லை. இப்போ வந்து இது நார்மலாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு ஸ்டெப்பு ஃப்ரண்ட் கொண்டு வரும்போது நம்ம அந்த பபுள்ஸ் உள்ள ஒரு பேக்ரவுண்டு தெரியுது நமக்கு. ஓகே, இதையே வந்து ஒரு கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிறேன். அந்த ஃப்ரண்ட்டை கொண்டு வந்துக்கிறேன். ஃப்ரண்ட்டை கொண்டு வந்துட்டு இந்த கார்னரில் வச்சுக்கிறேன். கார்னரில் வச்சுட்டு இந்த அளவில் வச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த லேயர் என்ன பண்ணுறேன், இந்த அளவில் பொண்ணு மாப்பிள்ளைக்கும் பேக் சைடு கொண்டு வந்து வச்சுக்கிறேன். அவங்களுக்கு ஒரு எஃபெக்ட்டுக்காக நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சாமியை ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து இந்த டெக்ஸ்ட் எல்லாமே ஃப்ரண்ட்டு கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை மட்டும் அலைன் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த சைடு வந்து கொஞ்சம் கலரை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அதனால் இந்த மாதிரி லைட் ப்ளூ கலரை பிக் பண்ணிவிட்டு ஒரு நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு க்ளோஸ் ப்ராக்கெட்டு கொடுத்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். கொடுத்துட்டு இது பேக்கில் இருக்குது. இதோட ஃப்ளோ வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. கலரு நமக்கு லைட் கலர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் வந்து இது வந்து கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டேன். இப்போ இவங்களோட பேக்ரவுண்டுக்கு இவங்களோட ஷர்ட்டு ஒயிட்டு நம்ம கொடுத்துருக்க கலரும் வந்து லைட்டான கலர் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு அதுலேயே இந்த கலரை பிக் பண்ணிவிட்டு இதுலேயே கொஞ்சம் டார்க்கான ஒரு கலரை பிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் நியூ லேயர் பி ப்ளஸ் டூலு கிளிக் பண்ணிவிட்டு அவங்களோட பேக்ரவுண்டுக்கும் பின்னாடி இந்த மாதிரி ஒரு கலர் லைட்டாக ஒரு கிளிக் தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கலரை பிக் பண்ணும்போது அவங்களோட ஃபோட்டோ வந்து நமக்கு இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 10 அளவுள்ள ஒரு மேரேஜ் பேனர். ஓகே, ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து அதில் பாதி டெக்ஸ்ட்டு மறைஞ்சிருந்தது, அதை வந்து நம்ம மேலே கொண்டு வந்துக்கிறோம். உங்கள் தாய்மாமன் இல்லை திருமண விழா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வந்து இது ஒரு கிராஸாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் கிராஸ் பண்ணால் ஓகே அப்படின்னு தோணுது. ஓகே, இந்த ஹைட்டும் ஒரே ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துங்க. கண்ட்ரோல் 0. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ கட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறது தான் இதில் டைம் எடுத்துக்கும். மற்றபடி இதில் வந்து இவங்க ஃபோட்டோ வந்து மேலே இருக்குது, இவங்க ஃபோட்டோ வந்து கொஞ்சம் கீழே இருக்குது. அதனால் இதை வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போய்க்கிறேன். இவங்களுக்கும் பின்னாடி இருக்கா மாதிரி. ஓகே, கண்ட்ரோல் 0 கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேனரோட பிஎஸ்டி ஃபைல் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்கும், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.